வாழ்க்கையை வெளிச்சமாய் மாற்றுகிற ஒரு தேவன். அவர் நல்லவர். எங்க வாழ்க்கையும் இருளாய் இருந்தது, அதை வெளிச்சமாய் கர்த்தர் மாற்றினார். அவரை போல ஒரு தேவத்தை உலகத்துல பார்த்துடவே முடியாது. உலகமே எங்களை புறக்கணித்து போட்டது, உலகமே எங்களை வேண்டாம் என்று சொன்னது. ஆனாலும் எங்களை வேணும் என்று எண்ணி வந்த ஒரு தேவன். என் சொந்த ஊர் தூத்துக்குடி மாவட்டம். தூத்துக்குடியில் பிறந்து வளர்ந்தோம். ஒரு இந்து குடும்பத்தில் ஒரு விக்கிரக ஆராதனை நிறைந்த ஒரு குடும்பம். தாத்தா ஒரு பூஜாரி, சாமி ஆடுபவர், குறி சொல்பவர். குறி சொல்லி சாமி ஆடுகிறவர். அவரை போல அவருடைய சந்ததி பிள்ளைகளும் அவரை போல இருக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அவர் என்ன செய்தார்? எங்களை வளர்த்தார். அப்படிப்பட்ட சூழ்நிலை மாத்திரத்துல நானும் பக்தியாக வளர்ந்தேன். காலையில் எழுதி குளித்து பட்டையை போட்டு எல்லா தியானமும் என் தாத்தாவை போல நான் ஃபாலோ பண்ணுவேன். எல்லாருக்கும் சந்தோஷம், இப்படி ஒரு குழந்தை இப்படி பக்தியாய் வளர்கிறது. ஆனால் வேதம் நமக்கு ஒரு வார்த்தை சொல்கிறது, பக்திக்குரியவர்களை கர்த்தர் தமக்கு என்று தெரிந்து கொண்டார் என்று. அன்புக்குரியவர்களே, அவர் தம்மை அவருக்கு என்று அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். இயேசுவை பற்றி எதுவுமே எனக்கு தெரியாது, அவர் எப்படிப்பட்டவர் என்று எனக்கு தெரியாது. ஆனால் ஒருவர் எனக்கு சொன்னதினாலே அவரை குறித்து நான் அறிந்து கொண்டேன். என் வீட்டில் வாடகைக்கு இருந்த ஒரு சகோதரி, தூத்துக்குடி அங்கே சென்ட் பீட்டர் சர்ச்ல மெம்பராக இருந்த ஒரு சகோதரி, இயேசுவின் அன்பின் அந்த சிலுவை பாடி குறித்து என்னோடு கூட பகிர்ந்து கொண்டார். அதற்கு முன்பாக ரொம்ப பக்தியாக இருப்பேன். 2 பெண் பிள்ளை எங்க அம்மாவுக்கு. 3வது ஒரு குழந்தை வேணும், பையனா வேணும். கோயிலாக போய் வேண்டி விரும்பி என்னை ஆண் பிள்ளையாக அவர்கள் பெற்றெடுத்தார்கள். பிறந்த தினமோ என்ற ஆண் தான். ஆனால் வளரும் பொழுது அந்த உணர்வு பெண்ணாக இருந்தது. அந்த பெண் என்ற உணர்வை யாருமே பார்க்க முடியவில்லை. அந்த உணர்வினுடைய விளைவு பெண்ணாக பேசுவது, பெண்ணை போல நடப்பது, பெண்ணை போல சிந்திப்பது, பெண்ணாக எண்ணம் கொள்ளுவது, பெண்ணை போல இருக்கிற ஒரு கலர் கூட சூஸ் பண்ணுவது வரைக்கும் அவருடைய டேஸ்ட் எப்படி இருக்குமோ அதே போலதான் எங்களுக்குள்ளே இருந்தது. சிறு வயதில் யாருக்கும் அதை புரியப்படலை. வளர வளர அதை எல்லா விதமான என்னோட ஆட்டிடியூட பார்த்துக்கிட்டு எல்லாரும் கிண்டல் கேலி பண்ணினார்கள் ஒழிய ஏன் இந்த குழந்தை இப்படி வளர்ந்து நடக்குது என்று யாரும் எதுவும் ஆய்வு செய்யவில்லை. ஆம்பளை பிள்ளையா பிறந்த உடனே பெற்றவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், குடும்பத்தை தலைநிமிர செய்வான். குடும்பத்துல எல்லாருடைய சோகம் எல்லாம் போய்விடும். ஆம்பளை பிள்ளை தான் குடும்பத்துக்கு வாரிசு, அப்படி எல்லாம் நம்ம சந்ததியில் என்ன செய்தார்கள், சமுதாயத்துல சொல்லி வந்தார்கள். பெண்ணாய் பிறந்தாய் அது ஒரு அவமானம், பெண் பிள்ளை பெற்றுட்டு அவ ஒரு சாபக்கேடு, அப்படிலாம் ஒரு காலத்தில் சொல்லி வந்த நாளிலே நான் ஆண் பிள்ளையாய் பிறந்ததை சந்தோஷம் என்று எண்ணி நான் கேட்பதை எல்லாவற்றும் வாங்கி தந்த என் பெற்றோர் நாளடைவில் நான் பெண்ணாக வளர்வதை கண்டு பொறுக்க முடியாத என் பெற்றோர் என் மீது வெறுப்பை காட்டினார்கள். என் குடும்பத்தின் அவமானம் நீ, என் குடும்பத்தில் அப்படி யாரும் கிடையாது, ஏன்டா அப்படி பண்ற, எதனால அப்படி பண்ற என்று சொல்லி என்னை கேள்வி வைத்தார்கள் ஒழிய ஒரு குழந்தை இப்படி செயல்படுகிறது என்பதை குறித்து அவர்களுக்கு டாக்டர் குறிப்பை ஏதாவது பார்க்கலாம் என்று அவர்கள் என்ன செய்யவில்லை, யோசிக்கவில்லை. எங்க அக்காவோட கவுனை போட்டு நான் ஆடி பார்ப்பேன், எங்க அம்மாவோட சாரி கட்டி நான் நடனம் பண்ணுவேன். வீட்டுக்குள்ள யாரும் இல்லாத நேரத்தில் என் தாயுடைய சேலையை கட்டிக்கொண்டு பெண்களை போல மேக்கப்படி அந்த கண்ணாடி முன்னாடி நின்று நான் என் அழகை பார்த்து கொள்ளுவேன். அதனால் மாத்திரமல்ல, உணர்வுகள் கூட பெண்ணை போல தான் இருந்தது. எங்க அம்மாட்ட போய் சொன்னாங்க எல்லாரும், அடிச்சு வேலை, அநேக நேரம் இவன் பெண்களோடு நேரத்தை செலவிடுகிறான், அதனால அவன் பொம்பளை போல செய்கிறான் அப்படின்ட்டாங்க. கோபத்தோடு என்கிட்ட வருகிறாங்க. மற்ற அக்காவோட வாழ்க்கை, தம்பியோட வாழ்க்கை, எதிர்காலம் எப்படி இருக்குன்னு யோசித்தாங்களே ஒழிய ஏன் எதிர்காலம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களால என்ன செய்ய முடியல, யோசிக்கப்பட முடியல, யோசிக்கவும் இல்லை. என்னால் அவங்க எதிர்காலம் ரொம்ப அவமானம் ஆயிடும், கேள்விக்குறியாயிடும் என்று பயந்தாங்க. அழுதேன். என்னை நேசிக்க ஒருத்தர் கூட இந்த உலகத்துல இல்லையோ, என் உணர்வை புரிந்து கொள்ள ஒருவர் கூட இல்லையோ என்று சொல்லி பல தடவை ஏக்கத்தோடு இருந்த நேரத்துல எனக்கு பின்னாடி ஒரு தம்பி பிறந்தார். ஸ்கூலுக்கு போவேன், வீட்டுக்கு வருவேன், அதான் என் உலகம். அதை தாண்டி எங்கேயும் போக மாட்டேன். வீட்டுல எல்லா வேலையும் செய்வேன், என் தாய்க்கு எல்லா விதமான உதவிகளும் நான் செய்வேன். அவங்களோட சேர்ந்து அம்மி அடைக்கிறது, வீடை பெருக்குவது, சுத்தமாக வைப்பது, எல்லாருடைய துணி எடுத்து துவைப்பது, முத்தம் பெருக்குவது, பல வேலைகள் செய்து வந்தாலும் எங்க அப்பா என்ன திட்டுவார், டேய் பொம்பளைங்க செய்யற வேலையை நீ என்ன செய்யக்கூடாது, பொம்பளைங்க செய்யற வேலையை நீ ஆம்பளை ஏன் நீ செய்வ, வேலையில பொம்பளை வேலை ஆம்பளை வேலைன்னு ஏதாவது இருக்காமா? பின்னாடி இருக்கிறவங்க தெரியல போல இருக்கு. வீட்டில் தோசை சுட அப்பாவுக்கு வெக்கமா இருக்கும், ஆனா ஹோட்டலில் போய் பெரிய பெரிய தோசையா சுட்டு கொடுப்பாரு ஊர் ஜனங்க எல்லாத்துக்கும். வீட்டில் அம்மி அரைக்கிறதுக்கு அப்பாவுக்கும் தம்பிகளுக்கும் அண்ணங்களுக்கும் வெக்கமா இருக்கும், ஆனா ஹோட்டலில் போய் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிச்சிருக்காங்க, கேட்டரிங் முடிச்சிருக்கிறோம், அதனால நாங்கள் டிசைன் என்ன செய்வோம், அரைப்போம், துட்டுக்காக மீசை என்ன செஞ்சிட்டோம், அடமானம் வச்சுட்டோம். அவமானம்.
வீட்டுல செஞ்ச வேலையை அடிச்சாங்க. டே பொம்பளை மாதிரி வேலை செய்யறேன். அப்ப என்ன ஹோட்டல்ல ஆம்பளைங்க தான் செஃப்பா இருக்காங்க, அப்ப அவங்க எல்லாம் பொம்பளை மாதிரி செய்யறாங்கன்னு அர்த்தம் இல்ல. திட்டினாங்க, அடிச்சாரு. மீன் குழம்பு நல்ல மசாலா அரைச்சு கொடுத்துருக்கேன், யாரு இது செஞ்சது? உங்க பையன் தாங்க செஞ்சாரு. அடி நல்லா தின்னுபட்டு அடிப்பாரு. ருசியா தான் வச்சிருக்கிறேன், ஏன் அப்படி என்ன அவமானப்படுத்துற? பொம்பளை வேலை எதுவும் செய்யக்கூடாதுன்னா, எனக்கு அந்த வேலை கொஞ்சம் கன்வீனியன்ட்டா இருந்தது, நான் செஞ்சேன். அதுக்காக என்னை அவமானப்படுத்தி திட்டினார். சரி, வீட்டில் தான் அந்த பிரச்சனை. நான் ஸ்கூல்ல போனேன்னு வைங்க, 1 to 5th கோ எஜுகேஷன், பொண்ணுங்களோட தான் உட்கார வச்சிருப்பாங்க டீச்சர். நான் தான் சேட்டை பண்ணாமல் அமைதியாக இருப்பேன், அந்த பிள்ளைங்களோட கன்வீனியன்ட்டாக இருப்பேன். கேம்ஸ் பீரியட் போகணுன்னா பொண்ணுங்களோட தான் சேர்ந்து விளையாடுவேன். ஸ்கிப்பிங் போடுவேன், பல்லாங்குழி விளையாடுவேன், நொண்டி அடிப்போம். எல்லா பெண்களான பசங்களோட போய் கிரிக்கெட் பேட்டில் பிடிச்சி விளையாடுறதுக்கு பயம், மாட்டோம், வேண்டாம். ஆனால் அதே பாய்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் கொண்டு போய் போட்டாங்க தூத்துக்குடியில். பசங்க முழுக்க மத்தியில் ஒரு பெண் பிள்ளை இருந்து படித்தா எவ்வளவு கஷ்டப்படுமோ அவ்வளவு கஷ்டத்தையை வாழ்க்கையில் நான் அனுபவித்தேன். லெஷர் டைம்ல ஃப்ரீயாகவே இருக்க முடியாது, இன்டர்வல் டைம்ல போகவே முடியாது ரெஸ்ட் ரூம்க்கு. எப்படி நான் போக முடியும்? காயப்படுத்தி கஷ்டப்படுத்தி உட்கார்வது எந்திக்கிற வரைக்கும் கணக்கு வைக்கிறாங்க பசங்க. ஏண்டா பொம்பளை மாதிரி உட்கார்ற, பொம்பளை மாதிரி எந்திக்கிற, உன் பேச்சு பொம்பளை மாதிரி, உன்னோட உன் பொம்பளை மாதிரி இருக்கு, எல்லாம் உன பொம்பளை மாதிரிக்கான தோற்றம் தான் உன்னை பார்க்க சின்ன பையன். டீச்சரு கூட எழுந்து நின்று கேள்வி கேட்டு பதில் சொல்லனா, டேய் அடிக்கல மாட்டேன், ஒழுங்கு ஆம்பளை மாதிரி அப்படி ஸ்ட்ரிக்டான என்ன முடியல, நான் என்ன வேணும் நான் சேர்க்கிறேன். புரிஞ்சு கொள்ள முடியாத அந்த ஸ்கூல்ல என்னை கேம்ஸ்ல சேர்த்துக்க மாட்டான், என்னை அவமானப்படுத்துவாங்க பசங்க எல்லாம். பல வார்த்தைகள் சொல்லி உயிரோடு இருக்கிறத காட்டில் செத்து விடலாம் என்ற சிறு வயதில் அந்த ஸ்கூல்ல நான் அழுதுகிட்டே இருப்பேன். நல்ல படிப்பேன், நல்ல மதிப்பெண் எடுத்தேன். ஆனா ஸ்கூல்ல கிடைச்ச அவமானமான வார்த்தைகள், ரோட்ல நடக்கும்போது, ஒரு பொருளை போய் கடையில வாங்கும் பொழுது, சொந்த பந்தங்க வீட்டுக்கு போகும் பொழுது, ஏன்னா இந்த ஜென்மம் செத்துடலாம், எனக்கு இந்த உலகம் இல்லை, இந்த உலகம் ஆணுக்கு பெண்ணுக்குரிய உலகம், நான் ஏன் வாழ இந்த உலகத்துல செத்து விடலாம்னு சொல்லிட்டு பல தடவை யோசித்து இருக்கிறேன். நல்ல நண்பர்கள் கூட கிடையாது, உட்கார்ந்து சகஜமாய் பேசுகிற நண்பர்கள் கூட கிடையாது. அப்படியே ஏதாவது ஒரு பையன் பேசிட்டானா போதும், அந்த பையன் ஒரு மாதிரி, அவன்கிட்ட பேசாத, உன்னை ஒரு மாதிரியாக நினைப்பாங்க. அந்த நேரத்துல தான் ஒரு சகோதரி மூலியமாக இயேசுவின் அன்பை புரிஞ்சுக்கிட்டு அவர் சிலுவை பாடுகளை குறித்து கேள்விப்பட்டு என் இருதயத்தை இயேசுக்காக ஒப்பு கொடுத்தேன். எங்க அப்பாவை நான் அப்பான்னு கூப்பிடுறத காட்டிலும் இயேசப்பாவை தான் அப்பாவும் நிறைய நேரம் சபத்தில் கூப்பிட்டுருக்கேன். எங்க அப்பா வீட்டுக்குள்ள இருந்தா நான் வெளியே இருப்பேன், எங்க அப்பா வெளியே இருந்தாரு நான் வீட்டுக்குள்ள முகம் கொடுத்து பேச மாட்டேன். பிள்ளையை கண்டு இப்படி ஒரு பிள்ளைங்க இது சொல்லி அவமானப்படுத்துவேன். நல்ல குடிப்பழக்கம் உண்டு. அந்த குடியினால் என் குடும்பத்துல ரொம்ப தரித்திரம், கடன், யாருமே எங்க வீட்டுக்கு வருவதற்கு சங்கோச்சப்படுவார்கள். இருந்தாதான் வருவாங்க, அவமானப்படுத்துவாங்க. எல்லா சூழ்நிலையும் எங்க அம்மாவும் என் சகோதரியை செபிக்க போயிட்டாங்க. ஜெபம் பண்ணும்போது எனக்கு கோபம், இவங்க யார்? நம்ம குடும்பம் வேறு, நம்ம எல்லாம் எங்க தாத்தா வேறு, இப்போ இவங்க ஏன் கிறிஸ்தவத்துல போய் ஜெபிக்க போறாங்கன்னு சொல்லி 12 வயசுல ஜெபம் நடத்தின சகோதரி கிட்ட சண்டை போடுறேன். அப்பதான் அவங்க தேவனுடைய வார்த்தையை என்று சொன்னாங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மனிதனாய் உலகத்தில் பிறந்து உலகத்தின் மனிதனுடைய பாவத்தை சுமக்கின்ற ஒரு பரிகாரியாக அந்த உலகத்திற்கு வந்தார். அவர் பிதாவுடைய குமாரன், என்று சொல்லி வந்தார் என்று அந்த சகோதரி அந்த பரிகாரத்தை குறித்து பேசும் பொழுது நான் சொன்னேன், எங்க தாத்தா பல பரிகாரங்களை சொல்லியிருக்கிறார். தவறு செய்தா, குற்றம் செய்தா, கடவுளை சாந்தப்படுத்தணும்னா பரிகாரம் செய்யணும். ஆனா வேதம் திட்டமாய் நமக்கு சொல்லுகிறது, பாவத்தின் விளைவு மரணம், சம்பளம் மரணம். அந்த மரணத்தை நாம் ஏற்றுக்கொள்ள கூடாது, அந்த நித்திய அக்னிக்குள் நரகத்துக்குள் போய்விடக்கூடாது என்று கர்த்தராகிய கிறிஸ்து பிதாவுடைய குமாரன் மனிதனாய் வந்தார் என்று சொல்லி அவர் சொன்ன அந்த சாட்சி எனக்குள்ள ஒரு பெரிய ஆசையும், அவரை என் தெய்வமாய் ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாகவே இவ்வளவு செய்வார் என்றார். இன்னும் அதிகமாக அவர் எனக்கு செய்யக்கூடாது. அன்னைக்கு ஏற்றுக்கொண்டு ஒவ்வொரு நாளும் சர்ச்சுக்கு போவேன், ஸ்கூலுக்கு போற வழியில சர்ச்சுக்கு போவேன், பைபிளை எடுத்துட்டு போவேன், பேக்ல வச்சுட்டு போவேன். பைபிளை வீட்டில் எடுத்து வாசிக்கவே முடியாது, வாசித்தா அடி விழும், திட்டுவாங்க. ஒரு நாள் எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சிருச்சு, இவன் பைபிளை தூக்கிட்டு எங்கேயோ போறான், சர்ச்சுக்கு போறான். என்னை பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்து என்னை சாட் காலரை பிடிச்சி சட்டை போட்டிருந்தப்போ பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு வந்து அடிச்சார். எங்க அப்பா எவ்வளவு பெரிய பூஜாரி, நீ என்னடா இப்படி பண்ற, அவர் அவமானப்படுத்துற, அவர் இறந்துட்டார் தாத்தா, ஏன்டா அவர் அவமானப்படுத்துற, அடித்தார். நான் ஒரே ஒரு வார்த்தை கேட்டேன், இந்த ஆலயத்துக்கு வருவது நாளை என்ன காரியம் நடக்குது தெரியுமா? நீ குடிச்சிட்டு தேவனுக்கு பிரியம் இல்லாத ஒரு பாவத்தை செய்கிறேன், உன்னை மனம் திரும்புவதற்காக நான் என்ன செய்கிறேன், நான் இங்கே செபிக்க வந்தேன். எங்கள் அப்பா அடிக்கிறத நிப்பாட்டிட்டு அப்படியே அமைதியோடு என்ன சொன்னார், அப்பாவுக்கே புத்தி சொல்லுகிறியா? இல்லை டேடி,
இந்த வேதம் சொல்லிக் கொடுக்கிறது, உன் தாய் தகப்பனை கனம் பண்ணு, உன் தாய் தகப்பனை தூஷிக்காதே, வயதான நாட்களிலே அவர்களை அசட்டை பண்ணாதேன்னு சொல்லி இந்த பைபிள் எனக்கு சொல்லிக் கொடுத்திருக்குது டாடி. உன் பெற்றோரிடம் பிள்ளைகள் எப்படி நடக்க வேண்டும் என்று இந்த வேதம் சொல்லிக் கொடுக்கிறது. அந்த வேதத்தை நான் கற்றுக்கொண்டு இருக்கேன்னு சொன்னோன்னே எங்க அப்பா அப்படி அடிக்கிறது நிப்பாட்டினார். என்னைக்கு எங்க அப்பாட்ட அடி வாங்கினோம், பைபிளை ஒழிச்சு வச்சு இந்த பைபிளை கையில் எடுத்துட்டு ரோட்ல நடந்து சர்ச்சுக்கு போக ஆரம்பிச்சேன். அடியே வாங்கியாச்சு, அவருக்கு தெரிஞ்சு போச்சு நான் ஏன் பயந்து வாழணும், ஒளிஞ்சு எதுக்கு நாங்கள் உட்காந்து ஜெபிக்கணும்னு சொல்லிட்டு எல்லாரும் பார்த்தாங்க. பாருங்க, இவங்க தாத்தா பெரிய பூஜாரி, வெள்ளி செவ்வாய் அவர்கிட்ட போய் திருநீர் வாங்கிட்டு வருவோம், குறிக்கிட்டு வருவோம், ஆனா இவர் பயரம் பாரு இப்படி சர்ச்சை போறான்னு சொல்லி கத்த நாமத்தை கத்த மகிமைப்படுத்த சிறு வயதுல வைத்தார். ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு தவறாம போயிடுவேன், வாலிப அண்ணமர்களோடு கூடத்தோடு இருப்பேன். அவங்க ஞாயிற்றுக்கிழமை மாலை நேரத்துல கிராமத்துக்கு போவாங்க ஊழியத்துக்கு. என்னை தூக்கி பைக்ல உட்கார வச்சு கூட்டிட்டு போய் என் சாட்சி எல்லாத்தையும் அங்க இருக்கிற மக்களிடம் சொல்லி அங்க ஒரு சின்ன பிரேசை உருவாக்கி அந்த இடத்துல நாங்கள் செபிப்போம். இப்ப அது பெரிய திருச்சபையாகவே மாறிவிட்டது. இப்படியெல்லாம் சின்ன சின்ன ஊழியத்தில் சிறு வயதிலே, என் அறியாத வயதிலே என்னை நான் கற்றுக்குள்ளாக ஈடுபடுத்திக் கொண்டேன். அந்த சின்ன வயசுல இருந்தது அர்ப்பணி. பாவம் செய்யக்கூடாது, பரிசுத்தமான ஒரு தெய்வம், அவரை போல் இந்த உலகத்துல எந்த விதமானது பரிசுத்தம் இல்லை என்பதை சின்ன வயதிலே கண்டுபிடித்தேன். அறிந்து கொண்டதுனால அவரோடு கூட ரொம்ப ஐக்கியமாக செபித்தேன். ஆனாலும் என் வாலிப பருவம் தாண்ட எனக்குள்ளே இருந்த பெண்மை மாறவே இல்லை. அந்த பெண்மை இன்னும் என்னை யோசிக்க வைத்தது. ஏன் நான் பெண்ணா பறக்கல? ஏன் ஏசப்பா நான் பெண்ணா நீங்க என்னை படைச்சிருக்கலாமே, என்னை ஏன் இப்படி படிச்சுட்டீங்க? பாக்குறவங்க எல்லாரும் அவமானமாக பேசுறாங்களே. பாரம் போறம் பாரு, இந்த ஒன்பது பாரு, அவன் பேச பாரு, பொம்பளை மாறி கொடகி பேசுவான், அவன் நடைய பாரு, கேவலமான பரியாசமாக இருக்கும், அவமானமாக இருக்கும். ஆம்பளை தானே நீ, ஏன்னா நீ அவமானமா இருக்கிற அப்படின்னு சொல்லுவாங்க. நண்பர் இல்லை, புரிஞ்சுக்கொள்ள ஒருவருக்கு இல்லை, அழுவை சபத்தை நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. ஏனோக்கே எப்படி எடுத்துக்கொண்டீங்க அதே போல தூங்கி எந்திக்கும் பொழுது நான் உங்க ராஜ்யத்துல இருக்கட்டும், நான் செத்துக்கிறேன்ப்பா, வேண்டாம் எனக்கு இந்த உலகம் வேண்டாம். எந்த ஆம்பளை பையனாவது இப்படி ஜெபிக்கவே மாட்டான். பொம்பளை பிள்ளை நீங்க ஏசப்பாட்ட உங்களுக்கு ரொம்ப ஆசை ஏதாவது இருந்தா என்ன கேட்பீங்க? என்னமா கேட்பீங்க? உங்களுக்கு பிடிச்சது விளையாடுறதுக்கு பொம்மை பிள்ளைங்களுக்கு பிடிச்சது. இப்ப எல்லாம் போன் கேட்குது பிள்ளைங்க, நல்ல பிள்ளைங்க போன் யாருமே சொல்லலை. எனக்கு ஆச்சரியமா இருக்குது. இடம் வச்சிருக்கீங்களோ? ஓகே, நல்லா படிக்கணுமா, பரவாயில்லையுமா? நான் கேட்டேன் ஏசப்பா கிட்ட, எனக்கு ஒரு கர்ப்பப்பை தாங்க. என்ன ஆம்பளை பிள்ளையும் அப்படி ஜபம் பண்ணவே மாட்டாங்க. என் வயிற்றுல ஒரு கர்ப்பப்பை வேணும், நான் பொண்ணா மாறட்டும், என் உடலும் பொண்ணா மாறட்டும். யாரும் ஜபம் பண்ணுவான்? என்ன ஆம்பளை பையன் ஜபம் பண்ணுவான்? அப்படின்னு பைக் வேணும், நிறைய விலை உயர்ந்த காஸ்ட்லியான போன் வேணும், வாட்ச் வேணும், கண்ணாடி மாட்டில் கூலிங் கிளாஸ் வேணும், இப்படிதான் விண்ணப்பம் வைப்பானே. இல்லை கிரிக்கெட் பேட் வேணும், எனக்கு விளையாடுகிற கேம்ஸ்க்கு உண்டான ஸ்போர்ட்ஸ்க்கு உண்டான உபகரணங்கள் வேணும் தான் சேர்த்து பண்ணுவான். ஆனா நானும் அவர்கிட்ட கேட்டு ஒரே ஒரு காரியம், எனக்கு ஒரு கர்ப்பப்பை கொடுங்க சுவாமி, நான் ஒரு பெண்ணா நான் மாறிட்டேன். யாருமே என்ன ஆணுமே பிக்ஷம் பண்ண மாட்டாங்க. நான் செபித்தேன் ஒவ்வொரு நாளும், என்னை பெண்ணா மாத்திடுங்கப்பா, தூங்கி இன்ஸ்டன்ட் எனக்கு ஒரு அதிசயம் செய்யுங்க, என் உடல் முழுக்க பெண்ணா மாறிட்டோம், ஒரு அற்புதம் செய்யல. காரணம் என் உணர்வு பெண்ணாக இருந்ததுனால பெண்ணா வாழ நான் ஆசைப்படுறேன், துடிக்கிறேன். தெரியல, என்ன மாதிரி நிறைய திருநங்கை இருப்பாங்களே எனக்கு தெரியாது. அழுதேன், யாருக்குமே இந்த சத்தம் கேட்காம அழுது. ஏன் அழுவுற சொல்ல முடியல, என் பிரச்சனையை சொல்லி 4 பேர்ட்ட சொல்லி செபிக்க சொல்ல முடியல. திருநங்கைங்க என்ன மாதிரி இருக்கிறாங்களேன்னு எனக்கு தெரியாது. ஆனா ஒரு நாள் என் தம்பி என்னை பார்த்து சொன்னா, உன் அண்ணன் சொல்லி கூப்பிடுறதுக்கு எனக்கு அவமானமா இருக்கு, போயிடு எங்கேயாவது, ஏன்டா என் மேல இவ்வளவு கோபம் உனக்கு? நான் நல்லா பேசிட்டு இருந்தேன். ஆமாண்டா, போய் செத்துற, எங்கேயாவது போ, உன்னால என் பிரைஸ் கிட்ட நான் அத்தனை அவமானப்படுறேன். இன்னும் கொஞ்சம் நாள்ல நீ உங்க அண்ணன் மாதிரி நடப்பியா, உங்க அண்ணனை மாதிரி பேசுவியா, உங்க அண்ணனை போல நீனும் வந்துருவியான்னு சொல்லி எல்லாரும் கிண்டல் பண்றாங்க. உன் அண்ணன் சொல்லி கூப்பிட எனக்கு அவமானன்னு சொல்லி என் தம்பி சொன்னா. எனக்கு ரொம்ப வேணும். நான் அவன்கிட்ட சண்டை போடல, எந்த பிரச்சனையும் பண்ணல. ஆனா அந்த புறக்கணிச்ச வார்த்தை என் இருதயத்தை காயப்படுத்தி சர்ச்சில் போய் உட்காந்தாரு. எல்லாரும் என்னை நேசிக்க ஒருத்தர் கூட இந்த உலகத்தில் இல்லையப்பா, ஒருத்தர் கூட என்கிட்ட அன்பு செலுத்த யாரும் இல்லையா? ஏன் என்னை எல்லாரும் புறக்கணிக்கிறாங்க? ஏன் என்னை எல்லாரும் ஒதுக்கி வைக்கிறாங்க? டீச்சர்கிட்ட எழும்பி என் சந்தேகத்தை கூட கேட்க முடியலையே, கிண்டல் பண்றாங்களப்பா. நான் எப்படி படிக்கிறது? நான் செத்துட்டு வேண்டாம், ஏன் என்ன படைச்சிங்க, என்ன பதில் சொல்லுங்க சொல்லிட்டு ஏங்கி உட்காந்து அழுதேன். மறுநாள் பேப்பர்ல டிவியில பாக்குறேன், ஆனா பிறந்தவங்க பெண்ணாக மாறிட்டாங்க. வாட் இஸ் திஸ்? எப்படி இது சாத்தியம்? நானும் பெண்ணா வாழ்வதன் ஆசைப்படுறேன், என்ன இது என்று அந்த ஆர்டிகல்ஸ் எல்லாத்தையும் எடுத்து படிச்சு பார்க்கிறேன். அப்போ விழுப்புரம் மாவட்டமாக இருந்தது. துவாகம் என்ற ஒரு கிராமத்துல கூத்தாண்டவர் என்ற கோயில திருநங்கை எல்லாம் போய் தாலி கட்டி தாலி அறுத்து விதவை போல சேலை கட்டி அவங்க என்ன செய்யறாங்க, வாழ்றாங்கன்னு சொன்னேன்.
அந்த ஆர்டிக்கல் எடுத்து படிக்கும் போது என் வாழ்க்கையில் நடந்த அத்தனை சம்பவமும் இன்னொரு திருநங்கை வாழ்க்கையில் நடந்திருக்கு. அப்பெல்லாம் அழி 9 அரவாணி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அவமானமாக இருக்கு அந்த வார்த்தையை கேட்கும்போது. இவங்களை போல என்ன படிச்சிருக்கீங்களாப்பா, இவங்க தான் அவங்க பார்க்க பொண்ணு மாதிரி இருக்காங்க, அவங்கள மாதிரி நானும் மாறணும், அவங்க தான் நானா, எனக்கு ஒரு உதவி செய்யுங்க, நான் அவங்க ஊழியர் செய்வேன், அவங்களை யாராவது ஒருவர் கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வந்து எனக்கு கொடுக்கணும், பைபிள் வார்த்தை. அவங்க கோயிலுக்கு போறாங்க, அவங்களுக்கு பைபிள் வசனம் தெரியுமா எனக்கு தெரியாது, ஆனா நீங்க ஜெபத்தை கேட்கின்ற தேவன் எனக்கு பதில் தாங்கன்னு சொல்லி நான் உட்காந்து ஜெபம் பண்றேன். 2 years லிட்டரலி 2 வருஷம் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கேன், கர்த்தர் எனக்கு பதில் தாங்கன்னு சொல்லி. கர்த்தர் ஜெபத்தை கேட்பாரு இல்லையா? கர்த்தர் ஜெபத்தை கேட்பாரா இல்லையா? கேட்பார். சொன்னவங்களுடைய ஜெபத்தை மட்டும் கர்த்தர் கேளு மனவரே. பதிலே சொல்லாம இருந்தவங்களுடைய ஜெபத்தை 40 வருஷம் கழிச்சு கேளு மனவரே. நல்ல ஒரு கிரவுண்ட்ல உட்காந்து கர்த்தர் ஜெபத்தை கேட்பாருன்னா கம்முன வாயை மூடிட்டு சும்மாவா இருக்கீங்க? சாட்சி சொல்ல வேண்டாம். ஆமாமா, என் ஜெபத்தை கேட்டதுனால தானே இங்க வந்தேன். ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்கிற தேவன், அவருடைய செவிகள் மந்தமா இல்லையே, அவர் செவியில போய் உட்கார்ந்து கத்தி கத்தி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே, என்னுடைய சத்தத்தை கேட்கின்ற ஒரு தேவனாக இருக்கிறாரு. 2 ஆண்டுகள் ஆண்டவரை ஏன் பதில் இல்லை சொல்லுங்க, எஸ் ஆர் நோ. பதில் வந்தது. 2000 ஆண்டு ஜனவரி 14 பொங்கல் அன்று ஒரு கூட்ட திருநங்கை எங்க ஊருக்கு டான்ஸ் ஆட வந்தாங்க. அப்படிதான் ஃபேன் ஷர்ட் போட்டு பாய்கட் பண்ணி அப்படி நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். அப்ப அந்த சகோதரி ஒருத்தர் என்கிட்ட வந்து பேசி உங்க அட்ரஸ் கொடுத்துட்டு போயிட்டாங்க. சரியான ஹைட், நல்ல ஜாலிக்கா இருக்காங்க, பாக்கி பயங்கரமா இருக்காங்க, ஆனா குரல் மட்டும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. எப்படிப்பா இது, யாரு ஜெபம் பண்றேன், ஆண்டவர் பேசுகிறார், பைபிள் வசனத்தை எடுத்து வாசிக்கிற, கர்த்தரோட வார்த்தை வருது, உனக்கு இருக்கிற பலத்தோட போ. ஏன் இப்படி ஒரு வசனம், எனக்கு இருக்கிற பலத்தோட ஏன் போ சொல்றீங்க? இப்ப சகோதரிக்கு ஜெபம் பண்ற அவங்களும் அதே வார்த்தையை சொல்லி, நீ போகிற காரியம் கர்த்தர் உனக்கு கொடுத்த பலத்தோட போ சொல்ற, போ என்று சொல்லிட்டாங்க. நானும் போறேன். ஆனா அந்த சகோதரி வீட்டுல ஒரு ஓரமா பைபிள் பார்த்தோன்னு சந்தோஷம், இவங்க கிறிஸ்தவ போல அப்படின்னு. ஆனா அவங்க கிறிஸ்டின் அல்ல, பைபிள் வச்சிருக்கிறாங்க. வீட்டு வாசல போன உடனே வாடி அப்படின்னு கூப்பிட்டாங்க. நான் ஃபேன் ஷர்ட் போட்டு பாய்கட் பண்ணி பையன் நாட்டிருக்கேன். என்ன வாடின்னு சொன்னோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷம். என் உணர்வை புரிஞ்சு சொல்லி கூப்பிடுறாங்களே, எப்படி? நான் தான் எனிவா உன்னை தாண்டி வா, நின்ன ஸ்டைல தெரிஞ்சு போச்சு, நீ என்ன மாதிரி ஒரு எண்ணம். அப்பதான் சொன்னேன். நான் பேசுறது எல்லாத்தையும் கேட்டுட்டு அவங்க சொன்னாங்க, நீ கிறிஸ்துவ பிள்ளைங்க, எப்படி கண்டுபிடிச்சிங்க, உன் பேச்சே எப்படி இருக்கு. அவங்ககிட்ட ஷேர் பண்ண ஒரு ஊழியக்காரர்கிட்ட போய் நான் சொன்னேன், நம்ம பிரச்சனையை சொன்ன உங்ககிட்ட. பாஸ்டர் சொன்னாரு, உனக்குள்ள ஒரு பொம்பளை ஆவி இருக்கு, அந்த பொம்பளை ஆவி தான் உன்னை என்ன செய்தார், பொம்பளை மாதிரி பேச வைக்குதான், பொம்பளை மாதிரி நடக்க வைக்குதான், பொம்பளை மாதிரி யோசிக்க வைக்குதான், எல்லாம் பொம்பளை மாதிரி செய்ய வைக்குதான் பிசாசு. அப்போ ஆம்பளை ஆவி குடிச்சா ஆம்பளை மாதிரி பேசுவேன்னா, ஆம்பளை மாதிரி ஸ்மோக் பண்ணுவேன்னா, இல்லை ஆம்பளை மாதிரி குடிப்பேன்னா? பாஸ்டர் அப்படி சொல்லிட்டார். எனக்கு ரொம்ப கஷ்டமாயி போச்சு. சரி பாஸ்டர், ஏதோ ஒன்று சொல்றீங்க, நான் ஜெபம் பண்றேன், சர்ச்சுக்கு போறேன், பைபிள் வாசிக்கிறேன், எல்லாம் பண்றேன், ஆனா ஏதோ பிசாசுங்கிறீங்க, முழங்கால் படியில நான் ஜெபம் பண்றேன் அப்படின்னார். முழங்கால் படிட்டு நேர் முழங்கால நிக்கிறேன், தலைமையில கையை வச்சுட்டு சொல்றாரு, இயேசுவின் நாமத்திலே போ அப்படிங்கிறார். இல்லாத பிசாசை எங்க இருந்து துரத்து? எனக்கு தெரிஞ்சு போச்சு, இவர் என்ன தள்ளி விட ட்ரை பண்றாரு. நான் விழவே மாட்டேன்னு சொல்லி காலை மடக்கி உட்காந்துட்டேன். இப்ப எவ்வளவு நாளும் தள்ளும், நான் விழுறேன்னு பாப்போம். உமக்கு எனக்கு போட்டி நடக்குது. ஜபம் பண்ற முடிச்சு டயர்ட் ஆயிட்டார், கத்தி கத்தி பாட்டு, ஏசப்பா நான் ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம் அப்படிங்கிறேன். கடைசி சொன்னார், இவ்விதமான பிசாசுகள் உபவாசத்தினால் ஜபத்தினால் போகாது, நீ போய் வாசிக்கிறதுக்கு வா. எப்படி? ஏசு உங்களையே பிசாசு தலைவன் சொன்னாங்க, என்னையும் பிசாசுங்கிறாங்க, சொல்லிட்டு போட்டோம். இப்பவும் சொல்றாங்க பாஸ்டர்ஸ், நீலாம் பிசாசு அப்படிங்கிறாங்க. ஏமா இந்த மாதிரி பிசாசு மாதிரியா இருக்கிறேன்? நல்லா பாருங்க, அழகா தானே இருக்கு. தேங்க்யூ. என்னை பார்த்து சொல்றாங்கம்மா, அப்படி கஷ்டமாயிடுச்சு, அழுதேன். ஏசப்பா யாருமே எனக்கு புரிஞ்சுக்கொள்ள மாட்டாங்களான்னு சொன்னேன். கடைசியில் அந்த பாஸ்டருக்கு சர்ச்சும் இல்லை, சர்ச்சை விட்டுட்டார். பொண்டாட்டி கூட சண்டை வந்தது, பிள்ளை பெரிய பிள்ளையாக்கி கல்யாணம் ஆயிடுச்சு. பாஸ்டரை கூப்பிடவே இல்லை. ஆனால் ஒன்று மட்டும் நடந்தது, நான் படித்து தியாலஜி ஸ்டடீஸ் முடிச்சுட்டு ஈசி ஸ்தாபனத்தில் பாஸ்டராக இருக்கேன். அப்போ அந்த சர்ச்சுக்கு அவர் வந்திருந்தார். நான் கூப்பிடல, பேப்பரில் வந்தார். அப்போதான் எங்கள் சர்ச்சுக்கு ஜனங்கிட்ட சொன்னேன், எனக்கு பிசாசு சொன்னாலும் ஒரு பாஸ்டர் அவர் தான் இவர் அப்படி. ஏன் நான் சொன்ன சாட்சியை ப்ரூவ் பண்ணணும் இல்லை. உடனே அவர் என்னை பார்த்தார், இல்லைங்க ஐயா கோச்சுக்காதீங்க, நான் ஏற்கனவே சாட்சி ஷேர் பண்ணியிருக்கிறேன் சர்ச் மக்கள் கிட்ட. ஆராதனை நடத்தி அவர் தான் மெசேஜ் கொடுத்தார். அழுதுட்டு அது திருநங்கைகிட்ட சொன்னேன், இப்படி யாருமே புரிஞ்சுக்கல. ஏன் அந்த ஊழியக்காரருக்கு அந்த வசனம் தெரியல? ஏடு பைபிளை
ஏசாயா தீர்க்கதரிசனத்தை வாசி 56ஆம் அதிகாரத்துல 3, 4, 5 வாக்கியம் சொல்கிறது பார். குமாரன் குமாரத்திற்கு ஒரு இடத்தை கிட்டி பார்க்கல முத்தம் இடத்தை வென்று மணியாத நித்திய நாமத்தை நான் அவர்களுக்கு அருள்வேன். அந்த குமாரன் யார் தெரியுமா? ஆண். அந்த குமாரத்தை யார் தெரியுமா? பெண். அவர்களை காட்டிலும் உன்னை போல என்ன போல இருக்கிற அன்னகராகிய திருநங்கைகளுக்கு ஆண்டவர் சொல்கிறார் அவருடைய ஆலயத்தில் முக்கியமான இடத்தையும் அவர் கனத்தையும் கத்தர் வைத்திருக்கிறார் என்று. அந்த வசனத்தை வாசிச்ச உடனே துடிச்சேன் அழுதேன். இந்த வசனத்துக்கு தான் ஆண்டவர் இத்தனை அவமானமும் இத்தனை கஷ்டமும் கண்ணீரை வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் இந்த வார்த்தைதான். யாருமே அப்படி பிரசங்கம் பண்ணி நான் கேட்கறதும் இல்லை. ஒரு திருநங்கை கொண்டு அந்த கர்த்தர் எனக்கு அந்த வசனத்தை விளக்கம் கொடுத்தார். நானும் வாசிச்சிருக்கேன், எனக்கு தெரியல. அழுதுச்சு. எங்க அம்மாட்ட போய் சொன்னேன், அம்மா நான் பிச்சை எடுக்க போறேன். சாரி, பிச்சை எடுக்க போறேன்னு சொல்றேன். அம்மா நான் ஊழியம் செய்ய போறேன்னு சொன்னேன். ஆனா என் வாழ்க்கை என்ன ஆயிடுச்சு, கடைசியில கை தட்டி பிச்சை எடுக்கிற சூழ்நிலைக்கு மாறிடுச்சு. ஊழியம் செய்ய போறேன். டேய் என்னடா ஊழியம் பண்ண போறேன்ற? ஊழியம் பண்ண போறேன்ற, பிச்சை தானே எடுக்கிட்டேன்னு எங்க அம்மா சொன்னாங்க. நீங்க அப்படியே சொல்படி நடந்து போச்சு வாழ்க்கையில. சரி பரவாயில்ல. எங்க அம்மாட்ட சொன்ன ஆண்டவர் என் சபத்தை கேட்டாருமா, நம்ம குடும்பத்துல யாரா ஊழியக்காரங்க, அதுவும் ஊழியக்காரனை யாரை போறாங்க, வேண்டாண்டா நீ டாக்டர் அவன் இன்ஜினியர் கனவு கண்டு எடுக்கிறதுக்கு நாங்க என்னை பார்த்து நான் கேட்கல. மறுநாள் ஸ்கூலுக்கு போக எனக்கு பிடிக்கல. ஸ்கூலுக்கு போனா உட்கார்றத கணக்கெடுக்கிறான், எந்திக்கிறத கணக்கெடுக்கிறான், பேசுறத கணக்கெடுக்கிறான், அமைதியா இருக்கு. ஏன் இப்படி கணக்கெடுக்கிறான்னு எனக்கு தெரியல. ஆனா ஸ்கூலுக்கு போக விருப்பம் இல்லாம ஊழியத்துக்கு தானே போறேன்னு சொல்லிட்டு படிப்பை நிப்பாட்டிச்சு. வீட்டுக்கு தெரியாது திருநங்கை வாழ்க்கையோட போய் சேர்ந்துச்சு. அவங்க கூட போனேன். ஒரு குரூப். எனக்கு பேர் வச்சதையும் அவங்க தான், பாரதின்னு பேர் வச்சதையும் அவங்க தான். எனக்கு சுடிதார் கொடுத்து போட்டுப்பாரு. உங்க அம்மா அப்பா இல்லாத நேரத்துல நீங்க அக்கா சுடிதார் போட்டு பார்த்தல, அம்மா அப்பா இல்லாத நேரம் உங்க அம்மா சாரி கட்டி பார்த்தல, இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? நாங்கெல்லாம் அப்படி செஞ்சுதான் அப்படி மாறிட்டோம். போ நீ போய் போட்டுப்பாரு. கண்ணாடி முன்னாடி போய் நின்று சுடிதார் போட்டு அவங்க ஒரு வீக்கு கொடுத்தாங்க. வீக்கை தலையில வச்சு அப்படி மேக்கப் பண்ணிட்டு கண்ணாடியில பார்த்த உடனே எனக்கு ரொம்ப ஒரு சிந்தை சொல்லிச்சு, நீ பேர் அழகிய மாறிச்சு அப்படின்னு. ஆனா முகத்தை கண்ணாடியில பார்த்தா குரங்கு மாதிரி இருந்துச்சு. என்ன சந்தோஷம். ஆனா இப்ப யாராவது குரங்குன்னு சொல்லுவாங்களா? சொல்லுவாங்களா? சொல்லிதான் பாருங்களேன். ஆண்டவர் மாற்றிட்டேன், மாற்றப்பட்டுட்டோம். எங்க பெருக்காரிகள் செய்தான். 52 நாள் ஸ்கூலுக்கு லீவுங்க. ஹையர் செகண்டரி எக்ஸாம், பப்ளிக் எக்ஸாம், பயோமேக்ஸ் எடுத்து படிக்கிறேன். 10th 436 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்கிறேன். ஆனால் 12th என்னால் கம்ப்ளீட் பண்ணவே முடியல. டார்ச்சர். பக்கத்தில் இருந்த பசங்க அவமானத்தில் மைண்ட் ஃப்ரீ ஆகவே செத்துடணும் இது யோசனை. பெண்ணா ஏன் வாழ முடியல கவலை. அந்த நிலையில படிக்க போய் திறந்துச்சு. இவங்களோட சேர்ந்து இப்படி ஊரா சுற்றி ஊரா போய் சினிமா பாடலுக்கு ஆடி பணம் சம்பத்தி பண்ணி விடலாம். ஜபம், சர்ச்சை போறது, வேதம் வாசிப்பது, ஒழித்துக்கு போறது எல்லாத்தையும் விட்டுட்டு மறந்துச்சு. அவரை விட்டு தூரமா போய் அங்கே ஆபாசமான உடைகளை போட்டு பையனா தான் இருந்தப்போ மேக்கப் பண்ண உடனே அப்படியே லிட்டரலா ஒரு பெண் ஃபீச்சர்ஸ் அந்த முகம் மாறிடு. ட்ரெஸ்ஸை போட்டுட்டு ஆண் உடை பெண் உடை போட்டு சினிமா பாடலுக்கு ஆடும் பொழுது ரசிகர்கள் மன்றம் இருக்கும். அவங்க சில பாடலை கொடுப்பாங்க, இதுக்கு ஆடு அப்படின்னு. இங்கே எல்லாம் ரூபாய் குத்திருப்பாங்க, ₹1 ₹2 அப்படின்னு சொல்லி குத்துவாங்க. கலெக்ஷன் எனக்கு தான் நிறையா போட்டி போட்டு ஆடுறது. அப்படி கத்துற மறந்தேன். ஒரு நாள் ஆடிட்டு இருக்கும் போது ஒருத்தர் ₹100 சன்மானம் கொடுத்தாரு. எல்லாரும் கை தட்டினாங்க. ஒன்ஸ் மோர் கேட்டாங்க. அந்த கைத்தட்டு சத்தத்துக்கும் அந்த புகழறதுக்கு சிந்த மதிமை இங்கே கத்தருடைய பிரசனத்திற்கு தூரமா போயிட்டு அதை கத்திரிக்க எவ்வளவு கஷ்டம் இருக்கும். ஸ்கூல்ல இருந்து லட்சம் போட்டாங்க, அவங்க பையன் பப்ளிக் எக்ஸாம் எழுத முடியாது. எங்க அம்மாவுக்கு தெரிய வந்துச்சு. எங்க அம்மா சொன்னாங்க, ஊரெல்லாம் பொங்கல் ட்ரெஸ் போட்டு ஆடி என் குடும்பத்தை அவமானப்படுத்துற நீ ஆம்பளை பிள்ளையா வளர்ந்து என் குடும்பத்தை தலைநமர செய்வேன் என்று நினைச்சேன். ஆனா இப்படி எல்லாம் செய்வேன் முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நீ கருவா இருக்கும் போது உன்னை என்ன செஞ்சிருக்கணும், நான் கொண்டிருக்கணும். நீ விட்டது தப்பா போச்சு, செத்துட்டோம்ல. 3 நாள் அழுதுட்டு வேலையை பார்ப்பேன்னு சொன்னாங்க. அது வரைக்கும் மனசு கடினமா இருந்தது. அழுகை உட்காந்து எங்க அம்மா என்ன சாப்பிடுன்னு சொல்லிட்டாங்க. நான் இங்கே இருக்கணும். வேண்டாம். கண்ணு தெரியாத பிள்ளைகள், நடக்க முடியாத பிள்ளைகள் வீட்டில் வச்சு பார்க்குறாங்க. ஆனா என்ன மாதிரி இருக்கிற பிள்ளைகளை வீட்டில் வைக்க மாட்டேங்கிறாங்களே. சாப்பிடுன்னு சொல்லிட்டாங்க. செத்துட்டு தூக்க மாத்திரை எடுத்து சாதத்துல போட்டு தண்ணீர்ல தூக்க மாத்திரை கலந்து சாப்பாடோட மிக்ஸ் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். வேண்டாம், நான் உயிரோட வாழ்ந்த யாருக்கு பிரச்சனை. ஏசப்பாக்கு பிரியமா இல்லை, எங்க அம்மாவுக்கு பிரியமா இல்லை. என்னால என் நிம்மதியை வாழ முடியல. எதுக்கு வாழணும்? அழுதுட்டு சாப்பிட்டுட்டு உட்காந்துச்சு. அப்பதான் எனக்கு ஒரு உணர்வு, இன்னைக்கு நான் செத்துட்டேன்னா என் ஜீவன் எங்கே போகும்? நரகத்துக்குள்ள போயிட்டு ஜீவனை எடுப்பதற்கும் கொடுப்பதற்கும் கர்த்தருக்கு மாத்திரம் தான் அதிகாரம். சூசைட் அட்டெண்ட் பண்ணுவதற்கு யாருக்கு அதிகாரம்? அழகு அப்பா மன்னிங்க ஏசப்பா,
நான் சாப்பிட நான் தேர்ந்தெடுக்கல. என் மன உழைச்சு என் வீட்டில் சொல்ற வார்த்தை என்னால் தாங்க முடியல. உயிர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்காக ஊழியம் செய்வேன். நீங்க எடுத்துக்கொண்டீங்கன்னா நரக்கத்துல மட்டும் வேண்டாம்ப்பா, என்னை போட்டுடாதீங்க, நான் செஞ்சது தப்பு, சூசைட் அட்டன் பண்ணது பாவம், தப்பு, நான் செய்ய மாட்டேன், இனிமேல் இப்படி செய்ய மாட்டேன், மன்னிச்சுட்டு சுவாமி, உங்களோட கூட எடுத்துக்கொள்ளுங்க, ஜீவன் தந்தீங்கன்னா உங்களுக்கு ஊழியம் செய்வேன் ஒப்பு கொடுப்பேன். கர்த்தர் இன்னைக்கு உங்க மத்தியில சாட்சியாக கர்த்தர் நிறுத்தி வைத்திருக்கிறார். உங்க மத்தியில தேவசாமி உயர்த்தி வைத்திருக்கிறார். தொடர்ந்து படிக்க பயம், போய் எக்ஸாம் எழுதிட்டு கம்மியா மார்க் எடுத்து, எங்க அம்மாவுக்கு ரொம்ப அதிருப்தி, நல்ல மார்க் எடுக்கிறவங்க படிக்காமே பாஸ் பண்ணி படிச்சா இந்த மார்க் எடுப்பேன்னு சொல்லி என் மேல இந்த மரியாதை எல்லாம் போயிடுச்சு. என் தம்பியை பார்த்துட்டு எனக்கு சொல்லுவாங்க, உன் தம்பியை பார்த்து கத்துக்க, உன் தம்பியை பார்த்து கத்துக்க திட்டுவாங்க, அசிங்கமா சொல்லுவாங்க, வேதனையோடு இருக்கும். எங்க அப்பா சொன்னா, தெண்டத்துக்குலாம் வீட்டில் உட்கார சோறு போட முடியாது, போய் வேலை பார்க்க சொன்னேன். போன வேலையிலே என்னால் நிலைச்சு நிற்க முடியும். அதே கிண்டல் கேலி பரியாசம் இருந்தது, வேலைக்கு முடியும். வீட்டுக்கு வந்தோன்னே எங்க அக்கா சொன்னாங்க, 12th முடிச்சுட்டு எங்கம்மா போகும், கூலி வேலைக்கு தான் போடும், மேற்கொண்டு படிக்கிறேன். ஆமா, அவன் தம்பி எடுத்திருக்க மார்க்குக்கு அப்படியே இன்ஜினியர் காலேஜ் சீட்டு கொடுப்பாங்க, போ எங்கேயாவது போன்னு சொல்லுவேன். லேப் டெக்னீஷியனுக்கு போய் அனுப்பினாங்க. லேப் டெக்னீஷியன் டிஎம்எல்டி படிக்க போகும்போது முதல் நாள் ஆசையோடு நான் காலேஜுக்கு போயிருந்தேன். எப்படி போயிருந்தேன் தெரியுமா? கண்ணுக்குள்ள நல்ல மையை போட்டு, லைட்டாக லிப்ஸ்டிக் போட்டு, அதுக்கு லிப்லேயர் கொடுத்து, மஸ்காரா விட்டு அப்படி போனால், ஒரு பையன் அப்படி போனால் எப்படி இருக்கும், பார்க்குறவங்க எல்லாம் என்னையே திரும்பி பார்ப்பாங்க. அந்த ஹாஸ்பிட்டலில் உள்ள லாங் சைஸ் நோட்டை வச்சு அது சட் சட் சட்னு அப்படி போனோட எங்கள் இருக்கிற பேஷண்ட் வரைக்கும் வயிற்று வெளியில் துடிச்சவங்க கூட கொஞ்சம் நேரம் என்னை திரும்பி பார்த்தான். அப்படி தான் போனேன். வழியை மறந்து என்னை பார்த்தான். திரும்பி போய் உட்காந்து கிளாஸ் அட்டெண்டன்ஸ் எடுத்தேன். கிளாஸ் மேட்டர் உத்து பார்த்தார், உன் மூஞ்சி எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்னா. எனக்கு ஞாபகம் வந்துச்சு, இந்த ஊரில் டான்ஸ் ஆடும்போது என்னை பாராட்டி சன்மானம் கொடுத்த வாத்தியார்ல இவர் இங்கே எப்படி வந்தார் அனாட்டமி கிளாஸ் எடுக்கிறதுக்கு அப்படின்னு குழப்பம். அதுக்கப்புறம் எனக்கு பயம், கொடுத்த 100 ரூபாவை திரும்ப கேட்பாரோ, ஆண்டவனே நான் என்ன செய்யற சுவாமி. ஒவ்வொரு நாள் கிளாஸ் அட்டெண்டன்ஸ் எடுத்து டிக் பண்ணிட்டு என்ன பார்ப்பாரு, எங்கேயோ உன்னை பார்த்தேன்டா, எங்கேயோ பார்த்தேன்டா. அப்போ நல்ல விக்கெல்லாம் வச்சு நல்ல பெரிய பெரிய கம்மல் போட்டு டிசைன் போட்டு நல்லா சோழி, அந்த காக்கரா சோழி போட்டு நல்ல அம்பர்லா கட்டி நல்ல பெரிய ஃப்ளீட் வச்சு நல்ல டான்ஸ் இருந்தது போது டக்குனு ஒரு பையனை பார்த்து எப்படி ஞாபகம் வரும்? கடைசியில் கண்டுபிடிச்சிட்டாரு, டேய் என்ன ஆட்டம் தெரியுமா, பொம்பளை மாதிரி வளைஞ்சு நெளிஞ்சு ஆடணும், 100 ரூபா கொடுத்த ஞாபகம் இருக்கா அப்படின்ட்டாரு. ஐயோ, கடைசியில் வந்து நிற்கிறாரு, படிப்பில் மண்ணள்ளி போட்டுட்டு வீட்டுக்கு போயிட்டு படிக்கல. வீட்டில் படிக்கலன்னு அம்மா ரொம்ப கொஞ்சுவாங்களே, என்ன அறிவு கிட்டவனே, எதுக்குள்ள இருக்கிற, போய் செத்து தொலைங்க, படிக்க வக்கீல் வேலைக்கு போக துப்பலை, எதுக்குள்ள நீ இருக்கிற, போல எங்கேயாவது. அவங்களுக்கு நான் பிரயோஜனமா இல்லைன்னு நினைச்சிட்டு நீ வேஸ்ட் அப்படியே சொன்னேன். உங்களுக்கு பாரமா நான் இருக்க மாட்டேன்னு சொல்லி சென்னைக்கு ஓடி வந்தேன். சென்னைக்கு வந்து என்னை மாதிரி திருநங்கை வீட்டில் தாங்கிட்டு கஷ்டப்பட்டேன். நல்ல இடத்துல எங்களுக்கு வாடகைக்கு வீடு கொடுக்கவே மாட்டாங்க. கொசுக்கடியில் இருக்கிற சாக்கடை பக்கத்தில் இருக்கிற ஸ்டேரி பக்கத்தில் தான் எங்களுக்கு கொடுப்பாங்க. எங்கள் திருநங்கை மக்களை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்கும். ஒவ்வொரு திருநங்கைக்கும் பல கனவுகள், பெண்ணாமலுமே நினைச்சு வீட்டை விட்டு வெளியே வந்து படித்த படிப்புடைய பட்டம் பயன்படாம, வாங்கின அடையாள அட்டம் பயன்படாம, அகதியை போல சொந்த ஊர்ல வாழ்றதுன்னா கொடுமை. தாய் தகப்பன் அன்பு சொத்து பத்து உடன்பிறப்பு எல்லாத்தையும் விட்டுட்டு ஒண்ணு இல்லாம இருக்கணும்னா ரொம்ப கஷ்டம். ஆதி காலத்துல இருந்து வளர்ந்தது போல எங்க வாழ்க்கை நிற்கும் பொழுதுதான் என் கூட இந்த சகத்திருந்தீங்க அவங்க போய் கை தட்டி காசு வசூல் பண்ணிட்டு வந்து எனக்கு சாப்பாடு கொடுத்தாங்க. அவங்களுக்கு நான் பாரமா இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அவங்களுக்கே தெரியாம மற்ற இன்னொரு திருநங்கையுடைய உதவி கொண்டு நானும் கைத்தட்டி காசு கொடுங்க கடைக்கடையா போய் வசூல் பண்ண போனேன். வசூல் பண்ண போகும்போது எல்லாரும் மரியாதையோட கொடுக்க மாட்டாங்க, திட்டுவாங்க. கை கால் நல்லா தானே இருக்கு, போய் உழைச்சி தின்னேன். ஏன் இங்க இருந்து வந்த, புதுசா இறக்கி விட்டாங்களே பாம்பேல இருந்து, அவங்களுக்கு எல்லாம் பாம்பேல இருந்து நாங்க வர்றோம்னு நினைக்கிறாங்க, ஆனா சொந்த ஊர்ல இருக்கோங்கிறதே அவங்களுக்கு தெரியல. ஒரு வசன போர்டு இருந்தது, பார்த்தோன்னே ஸ்தோத்திரம்னா யாரு பண்ணி எதுக்கு இங்க வந்து, காசு கொடுங்கண்ணா போ, நீ இந்த ஊர்ல இருக்காது, நீ கிறிஸ்துக்குள்ள பிஏபி இருக்கிற, ஒரு வேலை செய் அப்படின்னு சொன்னார். ஒழிய வேலை தாரேன்னு அவருக்கு சொல்லவே இல்லை. ஒரு டீ கடையில் போய் கேட்டேன். அங்கே அவருக்கு சொன்னான், நல்லா தானே இருக்கு, வேலை செய்ய வேண்டியது. நான் கேட்டேன், உங்கள் அந்த டீ கிளாஸை கழுவுற வேலை கொடுங்க, எனக்கு 3 வேளை சாப்பாடு போட்டால் போதும். போ, உன்னெல்லாம் வேலைக்கு வச்சேன்னா இங்கே நல்ல வேலை விளங்குன மாதிரி தான் போன்னு சொல்லி திட்டினார். அப்போ வேலை செய்ய சொல்லி நீ என்ன சொல்லாதே. கலெக்ஷன் பண்ண காசை எடுத்துட்டு, சில்லற காசை எடுத்து ஒரு இடத்துல உட்காந்துட்டு கால் வலிக்கு முட்டு வலிக்குன்னு உட்காந்துருந்தேன். டாய்லெட் ஜென்ட்ஸ் லேடிஸ் இருக்கு, போக முடியல. அடக்கி கொண்டு உட்காந்துட்டு எண்ணிட்டு பஸ் பிடிச்சிட்டு போயிடலாம் சொல்லி உட்காந்து எண்ணிக்கிட்டு இருந்த அந்த ஏரியா ரவுடி கத்தியை காட்டி என்கிட்ட மிரட்டினான். ஏய் குட்டே வச்சுருங்க, ஏன்டா உனக்கு நான் கொடுக்கணும்? அவன் என்னை திட்டி இந்த காசு கொடுத்தான், அசையப்படுத்தி காசு கொடுத்தான்.
ஏன்டா உனக்கு நான் கொடுக்கணும்? நீ தரல, உன் முகத்துல பிளேடு போட்டுருவேன். இது ஏன் ஏரியா, எனக்கு கமிஷன் கொடுக்காம அந்த இடத்துக்கு நீ போக முடியாது. பயந்துச்சு. பெண்ணா மாறணுங்கிறதுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கேன். ஆனா இன்னும் பிளேடு போடுதுன்னு சொல்றாங்க. பெண்களுக்கு அழகு ரொம்ப முக்கியம் இல்லை? அப்படியா? என் வாலிபத்திலையும் நான் அப்படி யோசித்தேன். கண்ணாடி விட்டு நான் அவ்வளறதே கிடையாது. அப்படின்ட்டான். கமிஷனை கொடுத்துட்டு சொன்னேன், நானே ஒரு பிச்சைக்காரி, என்கிட்ட பிச்சை எடுக்கிறவன் என்னோட பெரிய பிச்சைக்காரனா இருப்பான் போல இருக்கேன் சொல்லிட்டு அமைதியை போய் கஷ்டப்பட்டு பஸ்ல ஏறி உட்காந்தாங்க. நிறைய மாசம் கர்ப்பிணி பெண் ஒரு அம்மா ஏறி பஸ் பக்கத்துல இருந்து உட்காந்து மூச்சு வாங்க உட்காந்துட்டு, ஏக்கா இந்த பஸ் இந்த ரூட்டு போமான்னு நினைச்சேன். மூஞ்சுனா அதை திருப்பி காட்டினேன். அப்படியே பயந்து போய் எந்திரிச்சு பக்கத்துல ஆம்பளை வரிசையில போய் உட்காந்துருச்சு. இந்த பாட்டு பயந்து இன்னைக்கு இருக்கிற முகம் அன்னைக்கு இல்லை. அந்த ஆண் ரூபத்திலிருந்து அந்த பெண் ரூபத்துக்கு மாறிக்கிட்டே வரும். இந்த ஹார்மோன்ஸ் அதிகமாக ஃபீமேல் ஹார்மோன் செக்ரேஷன் ஆக கம்ப்ளீட் அப்படி என்ன ஆகும், தோற்றம் மாறிட்டு. ஆனால் அன்னைக்கு இருந்து என் முகத்தை பார்த்து பயந்து அந்த சகோதரி என் பக்கத்துல உட்கார்வதற்கு ஒருத்தர் கூட வரல. பஸ் ஃபுல்லா கூட்டம், பொண்ணுங்க எல்லாம் நின்றுக்கிட்டே வந்தாங்க. என் பக்கத்துல இந்த சீட் சும்மா இருந்துச்சு. குனிஞ்சிட்டு அழுது. அருவருப்பான ஒரு பிறவி. அப்பனா என் கை காலில் நல்லா தானே இருக்கு. என்னை பார்த்து என் பக்கத்துல சீட்ல உட்கார கூட ஒருத்தர் வரல. என்ன பாய்ச்சிக்க போறேன். பின்னாடி முன்னாடி உட்காந்துருந்த ஒரு அம்மா என்னை திரும்பி திரும்பி பார்த்துட்டு இருந்துச்சு. பக்கத்துல சொல்லுது, அது குனிஞ்சுக்கிட்டு அழுது. அழுவேன் குனிஞ்சுக்கிட்டு. பக்கத்துல இருக்க சொல்லுது, பக்கத்துல சீட்ல சொல்லுது. பின்னாடி இருக்கிற அது அழுது. வைத்த வலியா தலைவலியா ஏமா அலுவலன் கூட ஒரு வார்த்தை ஆறுதல கேட்காம இது கேட்ட அந்த சத்தம் காதுல விழுந்தது. எந்திரிச்சு உட்காந்து இறங்கிட்டேன். நான் போக வேண்டிய ஸ்டாப்புக்கு முன்னாடி இறங்கிட்டு என்னால் இருக்கவே முடியல. ஒரே ஒரு விஷயம் எடுத்தேன், நான் இனிமேல் பிச்சை எடுக்க போக மாட்டேன். வரை நான் செத்தாலும் பரவாயில்ல, என்னை சென்னைக்கு கொண்டு வந்த நீங்க கை நீட்டி காசு வாங்கல, கொடுக்கறதுக்கு என்னை ஆசீர்வதிப்பீங்க. இனிமேல் இந்த காரியத்தை செய்ய மாட்டேன். நீங்க என்னை என்ன பண்ணாலும் சரி நான் போக மாட்டேன்னு சொல்லி முடிவெடுத்தேன். கர்த்தரின் வாழ்க்கையை கர்த்தர் மாத்தார். நடந்தது என்ன? உடனே சொல்லிடணுமோ? நேரம் போயிட்டு இருக்கு. நாளை காலையில் உங்களோடு கூட நான் அதை குறித்து ஷேர் பண்ண காத்திருக்கிறேன். நாளை காலை ஆராதனையில உங்களை எல்லாரும் மறுபடி நான் கேட்கிறேன்.